காலைதோறும் புதியவை உன்னோடும் கூட இருப்பவர். டிசம்பர் 24. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். ஆதியாகமம் 39:2. அமைதியான சூழ்நிலை, நிம்மதியான வாழ்க்கை, கஷ்டங்கள் கவலைகளின்றி கழிந்து போகும் நாட்கள். இப்படியான வாழ்க்கை பாதையில் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுவதா, அல்லது நிம்மதியற்ற குழப்பமான சூழ்நிலையிலும் எதிராளிகளின் போராட்டம் நிறைந்த வாழ்க்கையிலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று கூறுவதா? எது ஒரு கிறிஸ்தவனின் வெற்றி வாழ்க்கையின் சாட்சியாக காணப்படுகிறது? இன்று யோசேப்பின் வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். இவன் குடும்பத்தில் சகோதரன் எதிர்ப்புக்கும் எரிச்சலுக்கும் உட்பட்டு அந்நியனுக்கு விற்கப்பட்ட ஒரு அடிமை. ஆனாலும் தான் அடிமையாக இருந்த வீட்டிலே உண்மையோடும் உத்தமத்தோடும் தன் கடமையை நிறைவேற்றி வந்ததால் எஜமானினால் உயர்த்தப்பட்டான். உயர்விலும் சோதனை அவனை பின்தொடர்ந்தது. எஜமானின் மனைவி அவனை பாவ வழிக்கு இழுத்து கொள்ள முயன்றபோது அவன் அந்த பாவத்திற்கு விலகி ஓடினான். அதன் பலனோ சிறைவாசமே. இந்த பாடுகள் நிறைந்த பாதைகளிலெல்லாம் யோசேப்பு தனியாக கடந்து சென்றானா? இல்லை, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அதனாலே ஏற்ற வேளையில் கர்த்தர் அவனை விடுவித்து எகிப்து தேசம் முழுவதற்குமே அதிபதியாக்கினார். கடந்த நாட்களில் வாழ்க்கையில் ஏற்பட்ட எதிர்ப்புகள், குழப்பமான சூழ்நிலைகள், தோல்விகளை தழுவிக்கொண்ட சந்தர்ப்பங்கள், எதிராளிகளின் ஏளனமான பார்வைகள், வேதனையான வார்த்தைகள், நிம்மதியை இழந்த நேரங்கள், இவை யாவும் இந்த புதிய நாளிலும் பின்தொடரும் நிழலாக இருக்குமோ என்று கலங்குகிறாயா? இப்படியான உன் எண்ணங்களுக்கெல்லாம் காரணம், உன்னை தெரிந்து கொண்ட கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் உன்னோடு கூட நடந்து வருகிறார் என்பதை நீ மறந்து போவதேயாகும். உன்னை உன் தாயின் கர்ப்பத்திலேயே தெரிந்து கொண்டவர். இந்த உலகிலே நீ பிறந்த நாள் முதல் இன்று மட்டுமல்ல, உன் வாழ்நாளின் இறுதி வரை உன்னோடு நடந்து வருவேன் என்று வாக்கு கொடுத்தவர் அல்லவா? வாக்கு மாறாத அந்த வல்ல மீட்பர் உன் வாழ்க்கையில் ஏற்படும் எந்த வேதனையான துன்பமான நிலைவரத்திலும் உன்னோடு கூட நடந்து வருவதால் அவர் உன் வேதனைகளை நீக்கி உன்னை என்றும் தாங்கி நடத்துவார். உறுதியோடும் விசுவாசத்தோடும் முன்னோக்கி செல். அவர் உன்னோடு கூட பிரயாணம் செய்கிறார். அவரை இறுக பற்றிக்கொள். அவரின் அன்பை மற்றவர்களுக்கும் அனுபவமாய் சொல்ல மறக்காதே. ஜெபம். அன்பின் பிதாவே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு என்னை கிருபையாய் வழிநடத்தும். ஆமேன்.